ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுப்பங்கிற நம்ம வீட்டு சமையலில் உளுத்த வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 200 கிராம் உளுந்து வந்து 1 மணி நேரம் இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா தண்ணி தெளித்து மெத்துன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி நம்ம தொட்டு பார்த்தோன்னா கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். அப்போ தான் வடை வந்து நல்லா புசு புசுன்னு இருக்கும், மொறுப்பாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி வச்சு எல்லா மாவையும் அரைச்சிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. நான் இது கூட என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா, ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு நீங்கள் உடச்சி போடணுன்னா போட்டுக்கோங்க, நான் வந்து முழுசாக போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, இப்போ வடைக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்தாச்சு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் சூடு பண்ணலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடாகிறதுக்குள்ளே நம்ம வடை மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு எடுத்து இப்படி நடுவில் கொலுசு போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதான். அடுப்பை மீடியமில் வச்சு திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. எண்ணெயுமே வந்துட்டு அந்த நுரை நல்லா அடங்குற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா மாவையும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா மாவு வந்து சாஃப்டாக அந்த மாதிரி மெத்த அரைச்சனால 200க்கு எவ்வளோ வடை வந்திருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி இந்த மெத்தடில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.